அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 297 தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி பசுமலை, டீச்சர்ஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சட்டமன்ற தேர்தல் அறிக்கை மக்களிடம் சென்றடைந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என மக்களிடம் நம்பிக்கை வந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கை மக்களின் ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக அருமையான எடப்பாடியார் கொடுக்கிற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கிற காரணத்தால் இன்றைக்கு மக்கள் மத்தியால் பேசப்படுகிற தேர்தல் அறிக்கையாக விரைவிலே நமக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. அது சாதாரணமாக சொல்லலை. 10,000 ரூபா நிதி கொடுக்கணும்னு சொன்னால், குடும்ப நிதி கொடுக்கணும்னு சொன்னால் விலைவாசி வரி விட்டது, மின்சார வரி, வீட்டு வரி விட்டு அதை சீர்படுத்துவதற்காக மாதந்தோறும் 10,000 ரூபாய் நிதி, குடும்பத்திற்கு ஃப்ரிட்ஜ் என்ற ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையை, அதோடு தீபாவளி பட்டு வேஷ்டி, பட்டுச்சேலை, இப்படிப்பட்ட மக்கள் என்னை எதிர்பார்க்கிற தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதை சொல்லி நிறைவேற்றி காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது ஏன்னா ஏற்கனவே எல்லா திட்டங்களையும் அவர் சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி காட்டியவர். அது மட்டுமல்ல, அதையும் சொல்லியிருக்காரு, 297 வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம், குறிப்பிடத்தக்கவை இவைகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே மாண்புமிகு அறிவியல் எடப்பாடியார் அடுத்த மாதம் இன்னும் ஒரு 20 நாள் நம்முடைய மதுரை திருக்கல்யாணமும் எதிர் சேவையும் முடிந்தவுடன், ஆளுநர் ஆட்சியில் முடிந்தவுடன் தேர்தல் எண்ணிக்கை முடிவடை போகிறது. மாண்புமிகு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறார். வந்தவுடன் இந்த விழா நிறைவேற்றுவார் என்ற எண்ணமும் எல்லாருக்கும் வந்திருக்கு. அதன் காரணமாக மிகப்பெரிய வெற்றி எடுக்கிறோம். மக்கள் மத்தியில் எழுச்சி இருக்குது. இளைஞர்கள் எழுச்சியோடு வேலைவாய்ப்பு, ஜல்லிக்கட்டு வீரர்கள், கபடி வீரர்கள், இது தவிர அத்தனை பேருமே இந்த தேர்தல் அறிக்கையில் கவர்ந்து அதை செய்து தயாராக இருக்கிறார்கள்.